ஆரெகன் ஸ்டேட்ல இருக்கிற பிளேஸஸ் எல்லாம் சுத்தி பார்க்கலான்னு போயிருந்தோங்க. ஸோ ஆரெகன் ஸ்டேட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் ஸ்டேட்டுக்கு அப்படியே கீழ இருக்குங்க. கார்ல போயிட்டுருக்கும்போதே இந்த பிளேஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கரெக்ட்டா நாங்க ஆரெகன் ஸ்டேட் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே. நாங்க டிராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது சின்ன சின்ன ஊரெல்லாம் வருங்க. அந்த மக்கள் எல்லாருமே இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பயங்கர சூப்பரா கோலாகலமா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரெகன் ஸ்டேட்ல நாங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது கேனன் பீச் தாங்க. ஸோ கேனன் பீச்சுக்கு நாங்க போயிட்டுருக்கிற வழியில இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஷிப் வந்து நெறைய கண்டெய்னர்ஸ் கேரி பண்ணி எடுத்துட்டு போகுது. ஸோ நம்ம தூரத்துலருந்து பார்க்கும்போதே இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்குன்னா, இன்னும் கிட்டத்துலருந்து பார்த்திருந்தா ரொம்பவே பெருசா இருந்திருக்குங்க. இதுதாங்க கேனன் பீச்சு. ஸோ ஆரெகன் ஸ்டேட்ட டூரிஸ்ட்டா சுத்தி பார்க்க போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கேனன் பீச் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. இந்த கேனன் பீச்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதோட நேச்சுரல் பியூட்டி தாங்க. இந்த கேனன் பீச்சோட கடற்கரை வந்து அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. எந்த ஓஷன் வந்து இந்த கேனன் பீச்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் ஓஷன் தாங்க இருக்கு. ஸோ இருக்கிறதுலயே பெரிய ஓஷன் வந்து பசிபிக் ஓஷன் தான். ஸோ அந்த ஓஷன் தான் இந்த கேனன் பீச்ல இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு தான் வெயில் அடிச்சு டெம்பரேச்சர் நல்லா வார்மா இருக்கிற மாரி தெரியுதுங்க. பட் அந்த தண்ணீல போய் நிக்கும்போது பயங்கர ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல தான் அந்த தண்ணியே இருந்துச்சு. அவ்ளோ சில்லுன்னு இருக்கிற தண்ணீலயும் நம்ம அந்த கடற்கரையில நின்னு அந்த நேச்சர ரசிக்கும்போது, அதோட அழகே அழகுதாங்க. அந்த சைடு சுத்தி பார்த்துட்டு, இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது, என் ஃப்ரெண்ட் ஏதோ ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க கையில. ஸோ என்னன்னு போய் கேட்கும்போது, "ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாரி தெரியுது. இது என்னன்னே தெரியல. டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கு." அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி இது என்ன பண்றது அப்படின்னு, சரி தண்ணிக்குள்ள விட்டு பார்ப்போம். இதுக்கு பார்த்தா லைட்டா பம்பியா கண் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம வந்து தண்ணீல விட்டு பார்த்தா, அது எப்படி ஸ்விம் பண்ணும் அப்படிங்கிறது தான் நாங்க வந்து தண்ணிக்கிட்ட எடுத்துட்டு போயிருந்தோம். பட் தண்ணிக்குள்ள விட்டோனே எங்களுக்கு வந்து அது கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறனால, தண்ணிக்குள்ள விட்டோனே எங்களுக்கு எங்க போச்சுன்னு கூட தெரியல. அந்த ஃபிஷ்ஷ விட்டோனே, அந்த ஃபிஷ்ஷு தண்ணிக்குள்ள போயிருச்சா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் அத பார்த்தோனே என் ஃப்ரெண்டு பயந்து ஓடிட்டாங்க. கொஞ்ச நேரம் இந்த கேனன் பீச்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோங்க. ஸோ போற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ பசிபிக் ஓஷனே ஒரு பெரிய ஓஷன் தாங்க. ஸோ இந்த ஓஷன் நாங்க போற வழியில இந்த மாரி ஒரு ஸ்டன்னிங் கோஸ்டல் லைன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நேச்சரோட பியூட்டியே பியூட்டி தான். அடுத்தது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிலாமுக் சீஸ் ஃபேக்டரி தாங்க. இந்த ஃபேக்டரி பத்தின ஃபுல் வீடியோ வந்து வாஷிங்டன் தமிழச்சி சேனல்ல இருக்குது. ஸோ ஃபுல்லா பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா போய் பாருங்க. அப்பா, அம்மாவுக்கும் இந்த ஃபேக்டரிய காமிக்கணுங்கிறதுக்காக நான் செகண்ட் டைம் வந்திருக்கிறேங்க. ஸோ என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஸோ சீஸ் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அதை எப்படி பேக் பண்றாங்க, அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஃபேக்டரிய சுத்தி பார்க்க வரவங்களுக்கு, அவங்க கம்பெனில என்னென்ன சீஸ் தயாரிக்கிறாங்களோ, அது எல்லாமே சாம்பிள்க்கு வச்சிருந்தாங்க. அத நம்ம ட்ரை பண்ணியும் பார்க்கலாங்க.
நாங்க ஆரெகன் ஸ்டேட்ட சுத்தி பார்க்க போற அன்னைக்கு அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டேங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து இவங்க பயங்கர கோலாகலமா சூப்பரா பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பட்டாசு வெடிக்கிறத வந்து அப்பா, அம்மாவுக்கு காட்டணுங்கிறதுக்காக நாங்க ஆரெகன் ஸ்டேட்டோட கேபிட்டல் சேலத்துக்கு தாங்க போயிருந்தோம். நாங்க இந்த ஃபயர் ஒர்க்ஸ பார்க்கறதுக்காக போன டைம் பார்த்தீங்கன்னா, நைட்டு 9 மணி. பார்க்கறதுக்கு 9 மணி மாரி தெரியலங்க. பயங்கர வெளிச்சமா தான் இருந்துச்சு. உள்ள பார்க்க போறவங்க எல்லாருமே அவங்களோட ஹேண்ட் பேக்ஸ் என்னென்ன திங்ஸ் வச்சிருக்காங்களோ, அது எல்லாமே செக் பண்ணி தாங்க உள்ள விட்டுட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா ஃபயர் ஒர்க்ஸ பார்க்க வந்த கூட்டத்த விட, சாப்பாட்டு கடைக்கு நின்ன கூட்டம் தாங்க ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ சாப்பாட்டு கடைக்கு வந்து இங்க நெறையா இருந்துச்சு. ஸோ அதுல நெறையா மக்கள் வந்து சாப்பாட்டுக்காக ரொம்பவே லைன் கட்டி நெறையா பேர் நின்னுட்டு இருந்தாங்க. ஃபயர் ஒர்க்ஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சாம்பிளுக்காக கொஞ்சம் பட்டாசெல்லாம் வெடிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போதுங்க. அதனால மக்கள் எல்லாருமே பயங்கர ரெடியா உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஃபயர் ஒர்க்ஸ்ல எந்தவித பிரச்சனையும் வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் வந்து எல்லா பக்கமும் இருப்பாங்க. பட்டாசு எப்போ வெடிப்பாங்கன்னா, கரெக்ட்டா நைட்டு 10 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இவங்க எப்படி சுதந்திர தினத்த கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது நாங்க போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா, சாண்ட் டியூன்ஸ் தாங்க. ஸோ சாண்ட் டியூன்ஸ் போறது வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடு தாங்க. இந்த சாண்ட் டியூன்ஸ்ல நாங்க எப்படி டிரைவ் பண்ணோம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்குதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த சாண்ட் டியூன்ஸ் டிரைவ்ல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணோங்க. மொத்தத்துல இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா, டிஃபரண்டா ஒரு டெசர்ட்ல ஓட்டுற மாரியே தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு சாண்ட் டியூன்ஸ்ல நான் டிரைவ் பண்றது. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க.
சாண்ட் டியூன்ஸ் டிரைவ்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோங்க. ஸோ கிளம்பி வர்ற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி புல்லெல்லாம் வந்து அறுத்து வச்சிருந்தாங்க. இந்த ஏக்கர் கணக்குல இருக்கிற இந்த புல் எல்லாமே மெஷின்ஸ் யூஸ் பண்ணி தாங்க கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கட் பண்ண புல் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்ல கரெக்ட்டா அழகா வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. இங்கிருந்து கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த புல்ல வந்து கட்டி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. அதே இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், அந்த மெஷின் எல்லாம் எப்படி வந்து அந்த புல்லு கட்டுகள உருட்டி எடுத்துட்டு போறாங்க, அது எப்படி கொண்டு போய் அடுக்குறாங்க, அந்த மாரி எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருந்துச்சுங்க. அடுத்தது நாங்க போன பிளேஸ் வந்து சில்வர் ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க் தாங்க போயிருந்தோம். இந்த ஸ்டேட் பார்க்ல மொத்தம் 10 ஃபால்ஸ் இருக்குதுங்க. இந்த 10 ஃபால்ஸுமே வந்து நம்ம ட்ரெயில் வாக்ல நடந்து போய் தாங்க பார்க்குற மாரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபால்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 மைல்லேருந்து ஒரு 3/4 மைல் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல தாங்க ஒவ்வொரு ஃபால்ஸும் அமைஞ்சிருக்கும். ஸோ எல்லா ஃபால்ஸுமே பார்க்கணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து நடக்கிற மாரி தான் இருக்கும். இருக்கிற 10 ஃபால்ஸ்ல நாங்க ஒரு ஃபால்ஸ் மட்டும் தாங்க போனோம். அதுவும் சவுத் ஃபால்ஸ் மட்டும் தான். ஸோ அந்த சவுத் ஃபால்ஸ்லயும் அப்பா, அம்மானால ரொம்ப கீழ வரைக்கும் நடக்க முடியாது. அதனால அவங்க மேல இருந்து ஃபால்ஸ பார்த்துட்டாங்க. நாங்க எல்லாமே கீழ வந்து ட்ரையல் வாக்ல நடந்து போய் அந்த ஃபால்ஸ பார்த்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த ஃபால்ஸ கீழ போய் பார்க்கலான்னு போகும்போது, போற வழி பார்த்தீங்கன்னா, ஒரு குகைக்குள்ள போய் போற மாரி தான் இருந்துச்சு. அவ்ளோ ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த மாரி ஒரு இடத்துல வந்து இந்த ஃபால்ஸ கீழ வரைக்கும் நம்மள கூட்டிட்டு போய் காமிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த ஃபால்ஸ பத்தின ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த ஃபால்ஸ பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஃபால்ஸ பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா, பயங்கர சீனிக்கான டிரைவுங்க. இங்கருந்து பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு பனிமலை தெரியுது இல்லைங்களா? அதுதாங்க மவுண்ட் ஹூடு. அது மட்டும் இல்லாம போயிட்டுருக்கும்போது இந்த மாரி ஒரு ஃப்ளவர் தோட்டத்த கிராஸ் பண்ணி போனோங்க. ஸோ இத பார்த்துட்டு இல்ல, இல்ல இந்த இடத்துல நின்னு ஒரு ஃபோட்டோவாவது அட்லீஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நின்னோம். கார் நிறுத்திட்டு ரோட்டுக்கு இந்த சைடு நடந்து வந்துட்டு இருந்தோங்க. இந்த சைடு செடி போட்டிருக்காங்க இல்லையா? இந்த செடி தாங்க ஸ்வீட் கார்னு. ஸோ இதுக்கு பக்கத்துல தான் நம்ம வந்து அந்த பூச்செடிய பார்க்க வந்திருக்கிறோம். தோட்டத்துக்குள்ள உள்ளயே போகலங்க. உள்ள போறதுக்கு முன்னாடியே எந்த ட்ரெஸ்பாசிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது யாருமே அத்துமீறி உள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடி போர்ட்லயே போட்டிருக்காங்க. சரி முன்னாடி நின்னு அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க போயிருந்தோம். கார்ல போகும்போது இதோட வியூ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பட் இங்கிருந்து தூரமா பார்க்கும்போது ரொம்ப குரூப்பா அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த பூ தூரத்துலருந்து பார்க்கும்போது ரோஸ் மாரியே தாங்க இருந்துச்சு. பட் கிட்ட போய் பார்த்தோனே இது ரோஸ் கிடையாது. வேற ஏதோ ஃப்ளவர் தாங்க. பட் இந்த பூவோட பேரு எனக்கு தெரியல. பட் இந்த பூ வந்து என்ன யூஸ்க்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஏதாவது அக்ரிகல்ச்சர் நீட்ஸ்க்காக கூட அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். அதுக்கு அடுத்த சைட்ல இருக்கிற இன்னொரு பூ பார்த்தீங்கன்னா, ஒயிட் அண்ட் வயலட் கலர்ல இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் எஸ்பெஷலி நம்ம கார்ல டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது குரூப்பா அழகா இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா தெரிஞ்சுச்சுங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குதுங்க. தூரத்துலருந்து பார்க்கும்போது டியூலிப்ஸ் பார்க்குற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அப்பா, அம்மா வந்து டியூலிப் ஃபெஸ்டிவல் இருக்கப்போ வரவே இல்ல. ஸோ, அவங்களுக்கு அட்லீஸ்ட் இத பார்த்தாவது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால அந்த இடத்துல நிக்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேங்க.
இந்த பூந்தோட்டத்தோட பின்னாடி ஒரு மலைக்குன்று இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீனரீஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த பூந்தோட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நாங்க ஆரிகன் ஸ்டேட்ல என்னென்ன பிளேஸ் போய் சுத்தி பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நீங்களும் எங்களோட சேர்ந்து சுத்தி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.